ஹலோ, வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்னைக்கு நம்ம நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்பர்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. மெயினாக 4 ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஐடென்டிட்டி. இதில் கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். கம்யூட்டேட்டிவ்னா 2 + 3 எவ்வளவு? 5. இப்போ நான் அது ரெண்டுத்தையும் மாற்றின்னு நினச்சிக்கோங்க, ஸ்வாப் பண்ண நினச்சிக்கோங்க. 3 + 2 எவ்வளவு? அதுவும் 5 தான். கரெக்டா? ஸோ A + B = B + A. ரெண்டுக்கு இப்படி மாற்றி எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். போத்தின்னு பர்த்தாலும் ஒன்று தான், பர்த்துண்டு போத்தினாலும் ஒன்று தான். அதே மாதிரி A × B அதுவும் B × A ரெண்டும் ஒன்று தான். ஆனா A / B is not equal to B / A. அதாவது இப்போ நான் 6 / 2, 2 / 6 ரெண்டும் சேமா? இல்லை. கரெக்டா? ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இட்ஸ் ட்ரூ only for addition and multiplication. ஓகே, டிவிஷன், சப்ட்ராக்ஷன் ரெண்டுத்துக்கும் வராது. 3 - 2 and 2 - 3 ரெண்டும் ஈக்குவல் ஆகுமா? கிடையாது. ரெண்டும் வேற வேற. கரெக்டா? ஸோ இது பேர் தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி போகலாம். அதே தாங்க. கம்யூட்டேட்டிவ் 2 நம்பர்ஸ் வச்சு பண்ணுவோம், அசோசியேட்டிவ் 3 நம்பர்ஸ் வச்சு பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ நான் 3 நம்பர் வந்தேன், 2 + 3 + 5. ஓகே, நான் இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். எப்படி ப்ராக்கெட் போட்டாலும் எனக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ஆட் தான் பண்ணுறீங்க. இதே மாதிரி எப்படி நீங்கள் ப்ராக்கெட் போட்டாலும் மல்டிப்ளிகேஷனுக்கு, ஓகே, ஸோ 3 × 2 × 5 is the same as 3 × 2 × 5. எல்லாம் ஒன்று தான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் ட்ரூ ஃபார் addition and multiplication only. இப்போ நான் டிவிஷனுக்கு இது பண்ண முடியாது. ஓகே, ஆர் சப்ட்ராக்ஷனுக்கு பண்ண முடியாது. அடுத்தது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வரும். ரொம்ப சிம்பிள். இப்போ அதுவும் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் பார்ப்போம். அடிஷனுக்கு என்ன ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா, என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. சரி, நான் 5 எடுத்துக்கிறேன். அதோட 0 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் த சேம் நம்பர், 5. இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் என்ன? 5 × என்னத்தோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சேம் நம்பர் வரும்? 1ஓட மல்டிப்ளை பண்ணால். 0ஓட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 ஆகிடும். 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 5 வரும். ஸோ இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் தங்கையோ தம்பியோ இருக்காங்க. அம்மா சாக்லேட்ஸ் தராங்க. 2 பேருக்கும் சேமாக தராங்க. ஓகே, ஸோ 2 நீங்கள் தான் A, உன் தங்க B. ஓகே, ஸோ 2 பேருக்கும் ஈக்குவலாக அம்மா 2 சாக்லேட் தராங்க. அதனால இப்படி ப்ராக்கெட் போடுறீங்க. அதாவது இந்த 2 2 பேருக்கும் காமன், ஏக்கும் காமன், பிக்கும் காமன். ஓகே, இப்போ நான் இந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதணும்னா 2A, அதாவது 2 × A. இப்போ இந்த ப்ராக்கெட் மட்டும் போட்டேன், 2க்கும் Aக்கும் நடுப்புற ப்ராக்கெட் மட்டும் இருக்குனாக்கா இங்கே என்ன சிம்பிள் வரணும்? ப்ளஸ்ஸா, மைனஸா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா? இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் வரும். ஓகே, இது ஒரு இன்விசிபிள் மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, இது இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது 2A + 2 × B. ஸோ அதாவது இந்த 2 ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற A and B ரெண்டுத்துக்குமே காமன்.
ஓகே, நடுப்புற இருக்கிற சிம்பிள் வந்து இங்க என்ன சிம்பிளோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிங். அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க நீங்க, ஏக்கும் பிக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி.